ஹே காய்ஸ், நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு ஆச்சரியமான பவர் இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி யார வேணும்னாலும் நம்ம சொல்றத கேட்க வைக்க முடியும். நம்மளால ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா ஆக முடியும். ப்ரொஃபஷனலாவும் சரி, பர்சனலாவும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் கெத்தா இருப்பீங்க. அப்படி என்ன பவர் என்கிட்ட இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள். நம்ம பேசுற விதம் தான் மத்தவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கும். எல்லாருமே தான் பேசுறோம், அதுல என்ன விதம் இருக்குன்னு சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். இஃபெக்டிவான கம்யூனிகேஷன்ல நிறைய விதம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணி பேசினா மட்டும்தான் மத்தவங்க கிட்ட நீங்க நினைக்கிற விஷயத்த சிம்பிளா கன்வே பண்ணவும் முடியும். அவங்கள நீங்க சொல்றத கேட்டு நடக்க வைக்கவும் முடியும். அப்படி நம்ம கம்யூனிகேஷனை இஃபெக்டிவா ஆக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் விஸ்பர் அண்ட் ரிவர்ஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது தலைமைத்துவம், ஆளுமைன்னு பல பண்புகள் உங்ககிட்ட வெளிப்படும். அதை பயன்படுத்தி மத்தவங்கள உங்களால எளிமையா ஈர்க்கவும் முடியும். இந்த விஸ்பர் அண்ட் ரிவர்ஸ் மெத்தடை யார் நினைச்சாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்க கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. விஸ்பர் அண்ட் ரிவர்ஸ் டெக்னிக்ஸ்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்னென்ன இருக்கு, அதை எங்க யூஸ் பண்ணலாம்னு எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சோ முழுமையா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், நம்ம மத்தவங்க கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளை எந்த டோன்ல சொல்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் மத்தவங்க நம்மள மதிக்கிறதும் நமக்கு எதிரா திரும்புறதும் இருக்கு. அப்படி நம்ம வாய்ஸோட டோனை வச்சு பிரிக்கப்பட்ட 2 கம்யூனிகேஷன் டெக்னிக் தான் இந்த விஸ்பர் அண்ட் ரிவர்ஸ் டெக்னிக். விஸ்பர் டெக்னிக்னா என்ன? நம்ம பேசும்போது நார்மலா பேசுறதை விட கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணி பேசுறது, இல்ல அமைதியா இருக்கிறத விஸ்பர் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஆனா நிறைய மக்கள் மத்தவங்க கிட்ட வாய்ஸ் அதிகமா ரெய்ஸ் பண்ணி பேசுறது தான் மத்தவங்களோட அட்டென்ஷனை ஈர்க்கும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு கூட்டத்துல இருக்கும்போது கத்தி கத்தி பேசுறதை விட அமைதியா இருக்கிறது தான் உங்க மதிப்பை இன்னும் அதிகப்படுத்தும். நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட்ல மாட்டிட்டா கூட கத்தி கத்தி பேசி சண்டை போட்டு நீங்க தான் பெருசுன்னு காட்டுறதை விட அமைதியா இருந்து எல்லாரையும் கவனிக்கிறத பண்ணும்போது அந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்க தான் வின் பண்ண மாதிரி ஆகும். அப்படி ஒருவேளை நீங்க பேச நினைச்சாலும் ரொம்ப மைல்டான வாய்ஸ்ல பேசுறது இன்னும் உங்க பக்கம் அதிகமா கவனத்தை ஈர்க்கும். காரணம், பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமைதியான டோனை பயன்படுத்தி பேசும்போது சைக்கலாஜிக்கலா மத்தவங்க மைண்ட்ல சில ப்ராசஸ் அது கிரியேட் பண்ணும். ஹியூமன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அமைதியா பேசுறது மர்மமான விஷயத்த குறிக்கும். பேசும்போது டக்குன்னு ஒருத்தங்க அமைதியா இருக்கும்போது நம்மள அறியாமலே அவங்கள அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க பேசக்கூடிய பேச்ச நம்ம மைண்ட் ஆழமா ப்ராசஸும் பண்ணும். சப்கான்சியஸா கேட்கக்கூடியவங்க மைண்ட இந்த டெக்னிக் மூலமா நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம அமைதியான குரல்ல பேசும்போது ரகசியம், மர்மம் போன்ற எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுனால இன்னும் அதிகமா மத்தவங்கள லிசன் பண்ண வைக்கவும் முடியும். இந்த மாதிரி நம்ம கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணும்போது சீக்கிரமே மத்தவங்களோட அட்டென்ஷனை ஈர்த்துக்க முடியும். ரவியோட தம்பி இருக்கான்ல, அவனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்களாமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரவியோட தம்பி இருக்கான்ல, அவனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்களாமா. இந்த 2 டோனுக்கும் நீங்க வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த விஸ்பரிங் டெக்னிக்ஸை நீங்க நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். அதுல நம்பர் 1, நெகோசியேஷன்ஸ். பேரம் பேசும்போது இந்த விஸ்பர் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மக்கள் வாய்ஸை ரெய்ஸ் பண்ணி பேரம் பேசும்போது நீங்க மென்மையான குரல்ல உங்க சைட்ல இருக்க பாயிண்ட்ஸை சொல்லி அவங்கள சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு ஃபேவர் பண்ண வைக்க முடியும். அடுத்து நம்பர் 2, கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன்ஸ். ரொம்ப அதிகமா ஆர்கியூ பண்ணி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசும்போது மென்மையா நீங்க பேசினா அது ஆர்கியூமெண்ட்டை குறைக்கிறதுக்கு உதவும். உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம அந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்க வின் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆர்கியூமெண்ட்ஸ்ல இந்த விஸ்பர் டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நீங்க ப்ராப்ளமை வளர்க்க பார்க்கல, சால்வ் தான் பண்ண பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீல் உருவாகும். அது மூலமாவே ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அடுத்து நம்பர் 3, ஸ்டோரி டெல்லிங். முக்கியமா மேடை பேச்சுக்கள்ல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அதை கேட்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அது சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணி இன்னும் உங்க பேச்ச ஆர்வமா கேட்க வைக்கும். அடுத்து நம்பர் 4, பேரண்டிங். பேரண்டிங்ல கூட இந்த விஸ்பர் டெக்னிக் எஃபெக்டிவா தான் இருக்கு. குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்கள அடிச்சு திட்டாம பொறுமையா எடுத்து சொல்லி சாஃப்டா ஹேண்டில் பண்றது நீங்க சொல்றத அவங்கள ஈஸியா கேட்க வைக்கும். என்னதான் இந்த விஸ்பர் டெக்னிக்ல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் அதோட பலன்களை முழுமையா அடைய முடியும். அதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1, டைமிங் இஸ் கீ. இந்த விஸ்பர் மெத்தட அதிகமா யூஸ் பண்றதும் உங்க அட்டென்ஷனை குறைச்சு விட்டுரும். நீங்க இதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும்னா கரெக்டான டைமை பார்த்து ஒரு கான்வர்சேஷனோட முக்கியமான பகுதியில மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 2, கான்ட்ராஸ்ட் மேட்டர்ஸ். இந்த மெத்தடோட முழு பயனை நம்ம அடையிறதுக்கு நார்மல் டோன்ல பேசிட்டு இருக்கும் போதே சடனா வாய்ஸை கம்மி பண்ணி பேசலாம். அடுத்து நம்பர் 3, பி இன்டென்ஷனல். அமைதியா பேசணும்னு பேசுற எல்லா வார்த்தைகளையும் அமைதியா பேசினா இந்த மெத்தட் எஃபெக்டிவா இருக்காது. மைல்டான டோன்ல பேசக்கூடிய வார்த்தைகளை ஷார்ட்டா வச்சுக்கோங்க, தெளிவா சொல்லிடுங்க. அதுதான் நச்சுன்னு மக்களோட மனசுல பதியும். அடுத்து நம்பர் 4, மெயின்டைன் ஐ கான்டாக்ட். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது
ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எங்கேயோ பார்த்துட்டு பேசுறதை விட ஆப்போசிட்ல இருக்கவங்களோட கண்ணை பார்த்து அமைதியான குரல்ல பேசும்போது இன்னும் நீங்க பேசுற வார்த்தைகளோட சீரியஸ்னஸ் புரிய வைக்கும். என்னதான் இந்த விஸ்பர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மக்களோட கவனத்தை ஈர்த்தாலும் இதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. இந்த டெக்னிக் எல்லா நேரங்கள்லயுமே சரியா யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இதை சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நம்ம வியர்டா ஏதோ ட்ரை பண்ற மாதிரி தெரியும். இந்த டெக்னிக்கை எடுத்த உடனே எல்லார்கிட்டயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணி உங்க கூட க்ளோஸா இருக்கவங்க கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் வச்சு இந்த விஸ்பர் டெக்னிக்கை உங்களால யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதுதான் ரிவர்ஸ் டெக்னிக். அப்படின்னா என்ன? ரிவர்ஸ் டெக்னிக் அப்படின்றது நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு நேரெதிரா பேசி அவங்களோட பிலீஃப்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது. இந்த மாதிரி பண்றதால மத்தவங்கள நீங்க நினைக்கிறத செய்ய வைக்க முடியும். ஆக்சுவலா இது ஒரு மேனிபுலேஷன் டெக்னிக் மாதிரி தான். ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க வீக்கா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எண்ணங்களுக்கு எதிரான கருத்துக்களை நீங்க கான்பிடென்ட்டா ஸ்ட்ராங்கா பேசும்போது நீங்க சொல்றது மேபி கரெக்டா இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அதுவே நீங்க சொல்றத மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் அவங்கள கேட்க வச்சிரும். இதுதான் ரிவர்ஸ் டெக்னிக்கோட பேசிக் பிரின்சிபலே. ஹியூமன்ஸோட சைக்காலஜியை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டுமே இயங்குது. மோஸ்ட்லி ஒரு நெகோசியேஷன்ல பேசக்கூடிய 2 பேர்ல யாரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கோ அவங்க தான் அந்த டீலை வின் பண்ணுவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா எமோஷனலா ஒருத்தங்களை தூண்டி விட்டு நம்ம நினைக்கிறத பண்ண வைக்கிறது. நமக்கே தெரியாம இந்த டெக்னிக்கை பல பேர் நம்ம கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்ல கூட நம்ம அம்மா ரூமை கிளீன் பண்ணுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அதை நம்ம கேட்காம இருந்திருப்போம். இந்த கிளீன் பண்றதுலாம் உன்னால முடியாத காரியம், நீ எல்லாம் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமா போய் கிளீன் பண்ணுவோம். எங்க அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மள எமோஷனலா அந்த வேலையை செய்ய தூண்டுது. ரூமை கிளீன் பண்றதுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் அவங்க சொன்னதை தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே ரூமை கிளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி பிசினஸ்ல ரிலேஷன்ஷிப்லன்னு எங்க வேணாலும் இந்த ரிவர்ஸ் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். முக்கியமா ஒரு சில இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் நீங்க நினைச்சதை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுல நம்பர் 1 சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். பாப்புலரா இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியை யூஸ் பண்ணுவாங்க. இது கன்சியூமர்ஸ் கிட்ட கியூரியாசிட்டி அதிகப்படுத்தி ப்ராடக்ட்டை வாங்க வைக்கும். ஒரு லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட்டை எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி சேல் பண்றது, நாட் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றது, இது எல்லாமே இந்த ரிவர்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணதுதான். மக்களை எமோஷனலா ட்ரிகர் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்னு பார்த்தா இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி தான். அடுத்து நம்பர் 2 பேரண்டிங். குழந்தைங்க கிட்ட இந்த டெக்னிக் சூப்பரா வேலை செய்யும். உன்னால இந்த ஹோம்ஒர்க்கை 30 மினிட்ஸ்ல முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது மெஜாரிட்டியான குழந்தைங்க அதெல்லாம் என்னால கண்டிப்பா முடியுமா, எப்படி முடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமா பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன்னா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றியான்னு பாக்கலாமா, நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு காம்படிஷன் எடுத்துக்கிட்டு நான் தான் சாப்பிடுவேன்னு சீக்கிரமா சாப்பிடுவாங்க. பேரண்ட்ஸ் அவங்க நினைக்கிறத குழந்தைங்களை கேட்க வைக்கிறதுக்கு திட்டுறது, அடிக்கிறது, கோவப்படுறது இந்த மாதிரி செயல்களை பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி அமைதியா அவங்கள டீல் பண்ணலாம். அடுத்து நம்பர் 3 ரிலேஷன்ஷிப்ஸ். பார்ட்னர்ஸ் 2 பேருக்கு நடுவுல ஏதாவது செயல் நடக்கணும்னு இருக்கும்போது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்க பார்ட்னர் உங்க கூட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நீங்க கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க. அந்த டைம்ல இந்த ரிவர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீ கண்டிப்பா வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், உனக்குலாம் அங்க செட்டே ஆகாது, நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நான் வந்தா என்ன ஆகும், நான் வருவேன் அப்படின்னு தான் மெஜாரிட்டியான டைம் உங்க பார்ட்னர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்பர் 4 ஒர்க் பிளேஸ். ஆஃபீஸ்ல இந்த டெக்னிக்கை ஈஸியா யூஸ் பண்ணலாம். மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வேலையை வாங்கணும்னா அவங்களோட கெப்பாசிட்டியை கம்மியா சொல்லி அவங்கள எமோஷனலா மோட்டிவேட் பண்ணி நீங்க நினைக்கக்கூடிய டாஸ்க் அவங்கள செய்ய வைக்க முடியும். என்னதான் ரிவர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மத்தவங்கள நம்ம நினைக்கிறத செய்ய வச்சாலும் இந்த டெக்னிக்கை பர்ஃபெக்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுல நம்பர் 1 நோ யோர் ஆடியன்ஸ். இந்த டெக்னிக் எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. சில சமயங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி இருக்கலாம், பல சமயங்கள்ல நீங்க நினைக்காத மாதிரி கூட ஆப்போசிட்ல இருக்கவங்க ரியாக்ட் பண்ணலாம். பட் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா யார்கிட்ட யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன, அவங்க திறன்கள் என்ன, கெப்பாசிட்டிஸ் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. முழுசா அவங்கள பத்தி தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணும்போது பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்பர் 2 சட்டில்டி இஸ் க்ரூஷியல். மத்தவங்க கிட்ட இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க அவங்கள மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சோ பார்த்து கவனமா யூஸ் பண்ணணும். அடுத்து நம்பர் 3 யூஸ் ஸ்பேரிங்லி. இந்த டெக்னிக்கை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணா மக்கள் கிட்ட உங்க மேல இருக்க நம்பிக்கையை அது குறைச்சு விட்டுரும். நீங்க அவங்கள மேனிபுலேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. சோ அடிக்கடி இந்த மெத்தடை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான இடங்கள்ல மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4 ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். மக்களை எமோஷனலா தூண்டி விட்டு நீங்க நினைக்கிறத செய்ய வைக்க முடியும். அது நல்ல செயல்களையும் செய்ய வைக்க முடியும், கெட்ட செயல்களையும் செய்ய வைக்க முடியும். பட் பாசிட்டிவான செயல்களுக்கு மட்டுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. நெகட்டிவான செயல்களை மத்தவங்களை நீங்க பண்ண சொல்லி தூண்டும் போது அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் உங்களையும் அஃபெக்ட் பண்ணும்.
சோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. விஸ்பர் அண்ட் ரிவர்ஸ் டெக்னிக் ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான். பட் எந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட எஃபெக்ட்ஸ் இருக்கும். ரிவர்ஸ் டெக்னிக், விஸ்பர் டெக்னிக் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்னு பார்த்தா, விஸ்பர் டெக்னிக்ல வெறும் டோனை வச்சு மட்டுமே மத்தவங்களோட அட்டென்ஷனை ஈர்ப்போம். அமைதியான குரல்ல பேசும்போது நீங்க ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்ல வரீங்கன்னு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஃபீல் வரும். அதுவே ரிவர்ஸ் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை மத்தவங்கள பண்ண வைக்கிறதுக்காக மேனிபுலேட் பண்றது தான். விஸ்பர் டெக்னிக் மூலமா மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகும். ஆனா ரிவர்ஸ் டெக்னிக்கை நீங்க ப்ராப்பரா பண்ணலன்னா உங்க மேல இருக்க நம்பிக்கையை சுத்தமா அது கெடுத்து விட்டுரும். சோ நீங்க இந்த ரெண்டு டெக்னிக்கையுமே உங்க கான்வர்சேஷன்ல அப்பப்ப இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. விஸ்பர் டெக்னிக் ஏதாவது ஸ்டோரி சொல்லும் போது, இல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும்போது, சீக்ரெட் சொல்லும் போது, முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது யூஸ் பண்ணலாம். அதுவே ரிவர்ஸ் டெக்னிக்க சேல்ஸ்ல, நெகோசியேஷன்ஸ்ல, மார்க்கெட்டிங்ல யூஸ் பண்ணலாம். என்னதான் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்த நினைச்சாலும் உடனே அதை மத்தவங்க கிட்ட அப்படியே டிரெக்டா தெரியற மாதிரி பண்ணாம கேஷுவலா பண்ணணும். சைக்கலாஜிக்கலா மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க நினைக்கக்கூடிய ரிசல்ட் அது கொடுக்கும். பிராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறமா மத்தவங்க கிட்ட யூஸ் பண்ணுங்க. இந்த ரிவர்ஸ் அண்ட் விஸ்பர் டெக்னிக்கை சரியா பயன்படுத்தி உங்க கம்யூனிகேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. நீங்க இந்த மெத்தட்ஸை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இனிதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் இன்னொரு நல்ல டாபிக்கோட கோல்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்து மீட் பண்றேன். சோ அது வரைக்கும் நன்றி.